வணக்கம். நான் உங்களுடைய ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்க்கைங்கிறது நிச்சயமில்லாத வாழ்க்கை. அடுத்த நொடி என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஆனால் உண்மையாலுமே ஒரு மனிதன் கஷ்டப்படுறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் உயர்ந்த இடத்துக்கும் உயர்ந்த பதவிக்கும் போகிறதுக்கான முதன்மையான காரணம் அவனுடைய கர்மவினை மட்டுமே. அந்த கர்மவினையை தெரிஞ்சுக்க மட்டுமே முடியுமே தவிர அந்த கர்மவினையை உன்னால் மாற்றி அமைச்சிட முடியாது. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மனிதனுக்கு நல்ல யோக தசைகள் அடுத்தடுத்து நடந்தால் அந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் சாதாரண இடத்துல பிறந்தால் கூட உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவான்னு சொல்லியிருக்கு. அதே ஒரு மனிதனோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து அவயோக தசை நடந்தால் என்னதான் சிறப்பான மனிதனாக இருந்து எல்லா யோகங்களும் இருந்தாலும் கூட ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் கீழ் நோக்கி அகல பாதாளத்தில் விழுந்துருவான். அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காலம்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. காலத்துக்கு மறதி கிடையாது, காலத்துக்கு ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தி, காலத்துக்கு சரி தவறு கிடையாது, காலவெளியில் விபத்துக்களே இல்லை, எல்லாம் முன்பே வல்லமை கொண்ட விருப்பத்தால் திட்டமிட்டுள்ளபடி நடக்கின்றன. அது தவறு செய்வதும் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் சம்பவத்தையும் புறக்கணிப்பதும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது எதேச்சியாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க, உங்களோட முயற்சினா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு நல்ல திசை, யோகமான திசை நடந்தால் மட்டும்தான் உயர்ந்த பதவி, அந்தஸ்து, பட்டம், புகழ் இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு அவயோகமான திசை நடந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா சரி, உச்சாணி கும்பிலிருந்து படிப்படியாக முன்னேற்றத்துக்கு போனால் சரி, அகல பாத்தாளத்தில் போய் கிடப்பீங்க. அப்போ வாழ்க்கைங்கிறது என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தீர்மானிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட சம்பவங்களை சுட்டி காட்டக்கூடிய விஷயம் தசை புக்தி. ஒரு மனிதனுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை இவங்க அனுபவிக்க போகிறாங்க, எந்த சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு சுட்டி காட்டும். 12 லக்னக்காரங்களுக்கும் எந்த திசை நன்மை தரும், எப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க உயரத்துக்கு போவாங்க அப்படிங்கிற விவரத்தை இந்த பதிவில் பார்க்கலாங்க. லக்னம் தொட்டு 1, 5, 9ஆம் இடத்தை தர்ம திரியோணம்னு சொல்லியிருக்கிறாங்க. 1, 5, 9ஆம் இடத்தை அதிபதிகளை பொறுத்த வரைக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் நட்பு அல்லது அதிநட்பு கிரகமாக மட்டுமே வரும். அப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தசை நடத்தும் பொழுது சூரியனோட சேர்ந்து அஸ்தாங்கமாகாமல் இருந்து, ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்தில் இல்லாமல் இருந்து, சனி செவ்வாயோட சேர்க்கை இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த கிரகத்தோட தசா புக்தி நடக்கும்போது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. பட்டம், பதவி, புகழும் கிடைக்கும். உயர்ந்த இடத்துக்கு நிச்சயமாக போயே தருவாங்க. அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் 1, 5, 9ஆம் இடத்து அதிபதிகளோட திசை நடந்தால் அதிர்ஷ்டம், பெயர், புகழ், அந்தஸ்து நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 லக்னக்காரங்களுக்கு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 12 லக்னக்காரங்களுக்கு எந்தெந்த திசை நடந்தால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்துக்கு போவாங்கன்னு பார்க்கலாங்க. இந்த 12 லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இரு அணிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. கிரகங்களையும் நவகிரகங்களையும் இரு அணிகளாக பிரிச்சிருக்காங்க. ஒரு அணி அருள் அணி, 2வது அணி பொருள் அணி. இந்த அருள் அணினா என்ன அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் வாழணும்னு சில வரமுறைகளை வகுத்துக்கிட்டு வாழ்கிறவங்கள அருள் அணின்னு சொல்லுவாங்க. இந்த அருள் அணியில் குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது 5 கிரகங்களை சேர்த்துருக்குறாங்க. இந்த பொருள் அணினா என்ன அப்படின்னா, எப்படி வேணால் வாழலாம், வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அனுபவித்து வாழ்ந்து நிம்மதியான முறையில் எல்லா சுகத்தையும் அனுபவித்து சாகணும்னு நினைக்கிறவங்க இந்த பொருள் அணியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. சுக்கிரன், புதன், சனி, ராகு இந்த 4 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய இகபோக சுகத்தை அனுபவிக்க பிறந்த கிரகங்களாக சொல்லியிருக்கிறாங்க. நவகிரகங்களை பொருளணி அருளணி பிரித்த மாதிரி 12 லக்னத்தையும் பொருளணி அருளணி 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. சுக்கிரன், சனி, புதன் அதிபதிகளாக வரக்கூடிய ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் இந்த லக்னக்காரங்களை பொருள்னு சொல்லுவாங்க. இவங்க தன் வாழ்க்கையில் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும், உயர்ந்த புகழுக்கு போகணும், எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அருளனின்னு சொல்லப்படக்கூடிய குரு, சூரியன், சந்திரன், செவ்வாய் அதிபதியில் வரக்கூடிய மீனம், தனுசு, மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் வாழ்க்கையில் ஒரு கோடு போட்டுக்கிட்டு இப்படி தான் வாழணும், இப்படி தான் ஜெயிக்கணும், இந்த வழியில் இருக்கணும், நற்புகழ் பெயர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ பொறுத்த வரைக்கும் இந்த 12 லக்னக்காரங்களுக்கும் அவங்களுடைய நட்பு கிரகங்களுடைய தசை புக்தி வந்தால் மிகச்சிறப்பான பலனை நிச்சயமாக கொடுத்தே தரும்.
மேச லக்னத்துக்கு 1, 5, 9ஆம் இடத்து கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய், சூரியன், குரு இந்த 3 கிரகங்களும் தங்களுக்குள்ள நட்பு கிரகமாக இருக்கிறனால இந்த லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு திசை நடக்கும்போது மிக மேன்மையான பலனும், சூரியனோட திசை நடக்கும்பொழுது 80% நற்பலனும், செவ்வாய் திசை நடக்கும் பொழுது செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பொறுத்து நல்ல பலனோ தீய பலனோ கலந்து கொடுப்பார். என்ன காரணம்னா செவ்வாய் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால. ரிஷபலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் இடத்ததிபதி சுக்கிரன், 5ஆம் இடத்ததிபதி புதன், 9ஆம் இடத்ததிபதி சூரியன் இந்த 3 கிரகங்களும் நட்பு கிரகமாக இருக்கிறனால இந்த லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2, 5 கூடிய புதன் திசை நடக்கும் பொழுது மிக மேன்மையான பலனும், 2வது சனி திசை நடக்கும்போது மிக மேன்மையான பலனும், சுக்கிர திசை நடக்கும் பொழுது சுமாரான பலனும் கிடைக்குங்க. ஏன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்து அதிபதியாக வர்றதுனால மிதுன லக்னத்திற்கு 1, 5, 9ஆம் இடத்து கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், சனி இந்த 3 கிரகங்களோட தசை நடக்கும்போது மிக மேன்மையான நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னத்துக்கு ராகு எந்த இடத்துல இருந்தாலும் மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ராகு தசை நடந்தால் மிக சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். சனியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால ஒரு பகுதி நல்ல பலனும் ஒரு பகுதி தீய பலனும் கலந்து கொடுப்பார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்து அதிபதியாக இருக்கிறனால வெளிநாடு, வெளி மாநிலம், தூர தேசங்களுக்கு நகர்த்தி சென்று அதன் மூலியமாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சுக்கிர திசையில் உண்டு. கடக லக்னத்திற்கு 1, 5, 9 கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்களில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5 கூடிய 10 கூடிய கிரகமாக இருக்கிறனால செவ்வாய் திசை ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால செவ்வாய் திசை முழுமையும் நல்ல பலனை மட்டுமே கொடுப்பார். குரு திசையை பொறுத்த வரைக்கும் 80% நல்ல பலனை கொடுப்பார். சந்திர திசையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சந்திரனுடைய இருப்பிடத்தை பொறுத்து வளர்பறையா தேய்பறையான்னு பார்த்து நல்ல பலனோ தீய பலனோ கலந்து கொடுப்பார். சிம்ம லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதியே சூரியன், 5ஆம் இடத்ததிபதி குரு, 9ஆம் இடத்ததிபதி செவ்வாய் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கும் 4, 9 கூடிய செவ்வாய் திசை நடக்கும்போது மிக மேன்மையான பலன் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கடுத்து குரு திசை நல்ல பலனை கொடுப்பார். அதுக்கடுத்து சூரிய திசை நல்ல பலனை கொடுப்பார். கேது திசை நடந்தாலும் கூட இந்த லக்னக்காரங்களுக்கு கெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது, நல்ல பலன் மட்டுமே நடக்கும். கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 1, 5, 9ஆம் இடத்து கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் திசை நடந்தாலோ சனி திசை நடந்தாலோ சுக்கிர திசை நடந்தாலோ மிக மேன்மையான நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். கன்னி லக்னக்காரங்களுக்கும் ராகு திசை நடந்துச்சுன்னா மிக சிறப்பான யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னக்காரங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் ராஜயோகாதிபதியாகவும் வர்றதுனால இந்த லக்னத்தில் பிறந்த அத்தனை பேர்த்துக்குமே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய திசை நடத்தும் போது நல்ல பலனே கொடுப்பார். துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி சுக்கிரன், 5ஆம் இடத்ததிபதி சனி, 9ஆம் இடத்ததிபதி புதன். சுக்கிர திசை, சனி திசை, புதன் திசை இந்த 3 திசையில் சனி திசை நடக்கும் பொழுது மிக மேன்மையான நல்ல பலனை கொடுப்பார். காரணம் சனி 4ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்ததிபதியாக இருக்கிறதுனால மிக மேன்மையான நல்ல பலனை சனி திசையில் அனுபவிப்பாங்க. புதனை பொறுத்த வரைக்கும் சுமாரான திசையாக இருக்கும். சுக்கிர திசையை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் சிறப்பான வாழ்க்கையும் பிற்பகுதியில் சுமாரான வாழ்க்கையும் கலந்து கொடுப்பார். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய், குரு, சந்திரன் இந்த 3 கிரகங்களோட திசை நடக்கும்போது மிக மேன்மையான நல்ல பலன் நடக்கும். முக்கியமாக 2 கூடிய 5 கூடிய குரு திசை நடக்கும்போது மிக சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். அடுத்தபடியாக சந்திர திசை நடக்கும்போது மிக மேன்மையான பலனை கொடுக்கும். அதுக்கடுத்து சூரிய திசையும் இந்த லக்னக்காரங்களுக்கு நல்லதே செய்யும். செவ்வாய் திசை நடக்கும் பொழுது செவ்வாய் 6 கூடிய அதிபதியாகவும் இருக்கிறதுனால ஒரு பகுதி நல்லா இருக்கும், ஒரு பகுதி சுமாராக இருக்கும். தனுசு லக்னக்காரங்களுக்கு 1, 5, 9 கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு, செவ்வாய், சூரியன் இந்த 3 கிரகங்களோட தசை நடக்கும் பொழுது மிக சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாம். இந்த லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சூரிய திசையில் மிக மேன்மையான பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து இவங்களுக்கு தேடி வரும். அதுக்கு அடுத்தபடியாக குரு திசை சிறப்பான பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தான் செவ்வாய் திசை சுமாரான பலன் கொடுக்கும். மகர லக்னத்திற்கு 1, 5, 9ஆம் இடத்து கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்கள் திசை நடத்தும் பொழுது சுக்கிரன் மட்டுமே இந்த லக்னத்திற்கு 5, 10ஆம் அதிபதியாக வர்றதுனால மிக சிறப்பான பலன்களை தன்னோட திசையில் கொடுப்பார் சுக்கிரன். அதுக்கு அடுத்தபடியாக புதன் திசை, அதுக்கு அடுத்தபடியாக சனி திசை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 1, 5, 9ஆம் இடத்து கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி திசை, புதன் தசை, சுக்கிர தசை நடக்கும்போது மிக மேன்மையான நல்ல பலன் கண்டிப்பாக கொடுக்கும். குறிப்பாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 4, 9 கூடிய அதிபதியாக இருக்கிறனால தன்னுடைய தசையில் சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்த பதவி, பட்டம், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கொடுத்துட்டு தான் போவார். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 1, 5, 9 கூடிய கிரகங்களாக இருக்கக்கூடிய குரு, சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் திசை நடத்தினாலும் கூட செவ்வாய் திசையை பொறுத்த வரைக்கும் 2, 9 கூடிய திசையாக இருந்து நடத்துறதுனால பாக்கியம்,
அதிர்ஷ்டம், யோகம் எல்லாம் கொடுக்கக்கூடிய முதன்மையான இடத்துல செவ்வாய் தான் இருக்கிறார். செவ்வாய் திசை முழுவதுமே நல்ல பலன் மட்டுமே மீன லக்னக்காரங்களுக்கு நடக்கும். அதுக்கடுத்த இடத்துல தான் சந்திர திசை நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தான் குரு திசை முழுமையான பலனை கொடுப்பார். சூரியனை பொறுத்த வரைக்கும் திசை நடத்துச்சுன்னா பதவி, புகழ், அந்தஸ்து, அரச பதவி இதெல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் நல்ல இடத்துல இருந்தால். 12 லக்னக்காரங்களுக்கும் 1, 5, 9 கூடிய திசை நடத்தும் பொழுது மிக நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். அதே மீறி ஒரு சிலருக்கு 1, 5, 9 கூடிய திசை புத்தி நடக்கும்போது கெடுபலம் நடக்குது. என்ன காரணம்னு கேட்டுட்டிங்கன்னா 1, 5, 9 கூடிய கிரகங்களை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகங்களோட சேர்க்கை இருந்தாலோ, சனி செவ்வாயோட தொடர்பில் இருந்தாலோ, சூரியனோட அஸ்தங்கமாக இருந்தாலோ, அல்லது கிரகண தோஷத்தில் இருந்தாலோ அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பலத்தை இழந்ததுனால தன்னுடைய திசையில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாதுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க.